தேர்தல் தோல்வி பயம் அரசியலில் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருகிறது தெரியுமா? 28 மாதங்களாக 1000 ரூபாய் வழங்காமல் காலம் தாழ்த்திய அரசு திடீரென 3 மாத தொகையையும் சேர்த்து கோடைகால சிறப்பு தொகை என்று அறிவிக்கிறது. இதை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள், 2024-25 ஆண்டுகளில் கோடைக்காலம் இல்லையா? இல்லை என்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த அவசரம் என்று. அரசியல் என்பது நினைவிழந்த மக்களை நம்பி நடப்பதல்ல, நினைவுள்ள மக்களை மதித்து நடப்பது. பெண்கள் பாதுகாப்பு, குடும்பங்களின் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு இவை அனைத்தும் கடந்த சில ஆண்டுகளில் பெரிய விவாதங்களாக மாறிவிட்டன. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு குறித்த கேள்விகள் எழுந்துள்ள சூழலில் தேர்தல் நேரத்தில் பண உதவி அறிவிப்புகள் வருவது இயல்பான அரசியல் யுக்தியாக மக்கள் பார்க்கிறார்கள். இது உண்மையான நலத்திட்டமா அல்லது தேர்தல் முன்னோட்டமா என்ற கேள்வி வீடுதோறும் எழுகிறது. செப்டம்பர் 2023 முதல் இதுவரை வழங்கிய தொகை ரூபாய் 34,000 என்று அரசு கூறுகிறது. ஆனால் அதே நேரத்தில் விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம், வரிகள், எரிபொருள் செலவு, கல்வி செலவு ஆகியவற்றால் ஒரு குடும்பம் சந்தித்த இழப்பு குறைந்தபட்சம் 3,50,000 என எதிர்க்கட்சி கணக்கிடுகிறது. இதை விடியா ஆட்சி, வீட்டு பிள்ளை சாட்சி என்று மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விமர்சனங்கள் தீவிரமாகும் நேரத்தில்தான் புதிய அறிவிப்புகள் வெளிவருகின்றன என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும் என கூறிய வாக்குறுதி பின்னர் தகுதியானவர்களுக்கு மட்டும் என மாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுகிறது. இதனால் 1 கோடி பெண்கள் திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளனர் என எதிர்க்கட்சி வாதிடுகிறது. வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையில் தேர்தல் நேர அறிவிப்புகள் மக்கள் நம்பிக்கையை பெறுமா என்பதே பெரிய கேள்வி. இதற்கிடையில் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை எதிர்க்கட்சி முன்வைக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெண்களுக்கு குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,000 வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்படுகிறது. ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் அறிவிப்புகள் பல வரலாம். ஆனால் மக்கள் இன்று கேட்பது ஒரே ஒரு கேள்வி: வாக்குறுதி எப்போது முழுமையாக நிறைவேறும்? தேர்தல் நேர பண உதவி அறிவிப்புகள் தற்காலிக நிம்மதியை தரலாம், ஆனால் நீண்டகால நம்பிக்கையை தருவது செயல்பாடே. இப்போது முடிவு மக்களின் கையில் உள்ளது. யார் உண்மையில் பெண்களின் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார்கள்? யார் தேர்தல் நேர அரசியலை மட்டுமே செய்கிறார்கள்? யார் வாக்குறுதியை செயலாக்கமாக மாற்றப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கப் போவது தமிழ்நாட்டு மக்கள்தான். வரும் தேர்தல் அதற்கான பதிலையே சொல்லும்.